Welcome to our 81th online class for 5th standard mathematics, chapter 12, basics of geometry. Let us continue our self-practice 12a. First one, fill in the blanks. A dash has no length and no width. எதுக்கு இருக்காது? பாயிண்ட்டுக்கு தான் இருக்காது. சரியா? பாயிண்ட்டுக்கு லென்த்தும் கிடையாது, வித்தும் கிடையாது. A ray has dash end point only. ரேக்கு எத்தனை end point மட்டும் தான் இருக்கும்? ஒரே ஒரு end point மட்டும் தான் இருக்கும். A dash has no end point and can be extended from both ends. ரெண்டு எண்டும் இந்த மாதிரி extend ஆகுதுன்னா அது என்னதுமா? லைன். ஓகேவா? நெக்ஸ்ட், a line segment has a definite length. லைன் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு definite length இருக்கும். அப்படி தானே ரெண்டு end point இருக்குன்னா அதை மெஷர் பண்ண முடியும் தானே? So it is true. A line cannot be drawn on a piece of paper. A line நம்ம piece of paperல வரைய முடியாது. ஏன்னா அது ரெண்டு பக்கமும் extend ஆகிட்டு இருக்கும். So true. A ray has 3 end point. ரேக்கு வந்து எத்தனை end point இருக்குமா? 3 end point இருக்குங்குவாங்க. அப்படியாமா? ரேக்கு ஒரே ஒரு end point தானமா இருக்கும். இப்படி தானமா இருக்கும். ரேக்கு ஒரே ஒரு end point தான் இருக்கும். So it is false. The line segment has one end point only. line segmentக்கு 2 end point இருக்கும். line segment எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். சரியா? So 2 end point இருக்கும். இங்க 1 end pointங்கிறதுனால false. A plane has fixed boundary. planeக்கு ஒரு fixed boundaryயே கிடையாது. அது extend infinitely in all direction. எல்லா directionலயும் extend ஆகிட்டு இருக்கும். அப்படி தானே? So it is false. Next one, third problem. Classify the following as rays, lines and line segment. Also name them. அதுக்கான நேமையும் சொல்லுங்கங்கறாங்க. உதாரணத்துக்கு இத பாருங்க. இது வந்து என்னது? ஒரு end point இருக்கு. ஒரு பக்கத்தை arrow mark போட்டுருக்காங்க. இத பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? ரே மாதிரி இருக்கா? அப்போ இது வந்து என்னதுமா? ரே. இத ரே CD அப்படின்னு எழுதிக்கலாம். இல்ல CD போட்டு மேல ஒரு arrow mark போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இது பாருங்க. இது என்னது? லைன் செக்மெண்ட் தானமா? சோ இத நம்ம எப்படி எழுதலாம்? லைன் செக்மெண்ட் PQ அப்படின்னு எழுதலாம். line segment PQ. சரியா? so PQங்கிற line segment எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடியது எல்லாமே முடிச்சிருங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் செக்மெண்ட், இது வந்து ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் இருக்குது, இது வந்து லைன். ஸோ சீசம் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் தான் ஆரோ மார்க் இருக்குது. ஸோ இது ரே, இது வந்து லைன். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. அண்ட் தென் fourth problem, count and name the line segments for the given figure. கொடுத்திருக்க ஃபிகருக்கு எத்தனை லைன் செக்மெண்ட்? இங்க பாருங்க, எல்லாமே லைன் செக்மெண்ட் தான். அப்படிதானே? அதாவது இங்க என்ன இருக்குன்னா மேடம் டாட்டே இல்லைன்னு யோசிக்க கூடாது. ஏ ஸ்டார்ட் பண்ற இடம், பி ஸ்டார்ட் பண்ண இடம், அப்புறம் சி, அப்புறம் டி, அப்புறம் இ, எஃப். பாருங்க, ரெண்டு எண்ட் பாயிண்ட் இருக்கா? ஸோ இது வந்து ஒவ்வொன்றுமே லைன் செக்மெண்ட் தான். ஸோ இதுல எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். பிளஸ் அதோட நேம்ஸும் நம்ம எழுத போறோம். ஓகேவா? இங்கே பாருங்கம்மா, லைன் செக்மெண்ட் கவுண்ட் பண்ணலாமா? இங்கேருந்து கவுண்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கே இருந்துனாலும் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6. சரிங்களா? 6 லைன் செக்மெண்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட் எத்தனை? 6. ஸோ அதோட நேம் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஏபி. ஸோ அதாவது ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் எழுதணும், இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால நான் இங்கே எழுதுறேன். ஓகேவா? ஸோ ஏபி போட்டு லைன் செக்மெண்ட்டுங்கிறதுனால மேலே ஒரு லைன் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் என்னதுமா? பிசி, அப்புறம் சிடி, பாருங்க சிடி, அப்புறம் என்னது? டிஇ. ஸோ டிஇ ஒரு ஃபிகராக இருந்தால் அப்படியே கண்டினியூஸாக எழுதிக்கலாம். அப்படி தானேம்மா? அப்புறம் இஎஃப். ஸோ இஎஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஏ. ஸோ அப்புறம் என்னது? எஃப்ஏ. ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு 6 லைன் செக்மெண்ட்னு நம்ம கவுண்ட் பண்ணோம். இங்கே 6 இருக்கான்னு செக் பண்ணி பாரு. 2 4 6. ஸோ 6 லைன் செக்மெண்ட்டுக்கான நேம் நம்ம எழுதிட்டோம். ஸோ இந்த மாதிரி இதில் வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏ ப்ராப்ளம் அண்ட் சி ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு அந்த டயக்ராம்க்கான உங்களுக்கு லைன் செக்மெண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ப்ராப்ளம், அதே மாதிரி உங்களுக்கு சி ப்ராப்ளமும் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமும் நோட்டில் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். போன ப்ராப்ளம்ஸில் நம்ம லைன் செக்மெண்ட் எத்தனை இருக்குது அதுக்கு நேம் கண்டுபிடிச்சோம். இங்கே நேம் த ரே அண்ட் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்டோட நேமையும் ரேயோட நேமையும் கேட்குறாங்க. பாருங்கள், இங்கே எதெல்லாம் ரேன்னு பாருங்கள். அதாவது இப்படி ஒரு எண்டு பாயிண்ட் இருக்குது, ஒரு பக்கம் ஆரோ மார்க் இருக்குது. அப்போ இது வந்து என்னதுமா? ரே. அப்புறம் இங்கே ஒரு எண்டு பாயிண்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆரோ மார்க் இருக்குது. அப்போ இது ரெண்டாவது ரே. அப்புறம் இங்கே ஒரு எண்டு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குது, இது ஒரு மூணாவது ரே. ஸோ அந்த ரேவோட நேம் எழுதுங்க. பாருங்கள், ஏபி. ஏபி ஒரு ரே தானமா? அந்த ரேங்கிறதுனால மேலே இந்த மாதிரி போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சிடி. ஸோ சிடின்னு போட்டு இங்கே ஒரு ஆரோ மார்க். நெக்ஸ்ட் இஎஃப். ஸோ அதுக்கப்புறம் என்னதுமா? இஎஃப். ஸோ அதுக்கான ஒரு ஆரோ மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, லைன் செக்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லைன் செக்மெண்ட்னா என்னது? 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். பார்த்தீங்களா? இங்கே ஒரு எண்டு பாயிண்ட், இங்கே ஒரு எண்டு பாயிண்ட். அப்போ ஏசிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட். ஏசி. சரியா? இது ஒரு லைன் செக்மெண்ட். அடுத்த லைன் செக்மெண்ட் எது?
CE அது ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ CE அது வந்து என்னதுமா ஒரு லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கம்மா வேற எங்கெல்லாம் 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இங்க 2 எண்ட் பாயிண்ட் இருக்கா AB. ஸோ அதுவும் நமக்கு என்னதுமா ஒரு லைன் செக்மெண்ட். வேற CD அப்புறம் CD ஒரு லைன் செக்மெண்ட். EF ஸோ அது ஒரு லைன் செக்மெண்ட் EF. ஸோ 6 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கு. இங்க 3 ரேஸ் இருக்கு. அதாவது நீங்கள் இங்கே சொல்லலாம் மேடம் ஏபிங்கிறத ஆல்ரெடி நம்ம ரேஸ் அப்படின்னு எழுதிட்டோம், எதுக்காக திரும்ப லைன் செக்மெண்ட்லையும் நம்ம ஏபின்னு போடுறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை பாருங்கள், நான் இந்த செக்மெண்ட்டை மட்டும் உங்களுக்கு தனியாக வரைஞ்சு காட்டுறேன். அதாவது இந்த ரே வந்து பிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகி போகுது, அப்படித்தானே? ஏங்கிற பாயிண்ட்ல ஆரம்பிச்ச ரே வந்து பிங்கிற பாயிண்ட் வழியா அது வழியா பாஸ் ஆகி போய்கிட்டே தானே இருக்கு. இது ஸ்டாப் ஆகல. பாருங்க, ஆரோ மார்க் போட்டா அது ஸ்டாப் ஆகல, இட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ரே போயிட்டே இருக்கு. இந்த ரே ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் எது? ஏ. சரியா? ஸோ அதனால தான் நம்ம இந்த ரேவை ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரேன்னு மென்ஷன் பண்ணுறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிங்கிற 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்மளால் மெஷர் பண்ணி எழுத முடியும், அப்படி தானேம்மா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏபிங்கிறத லைன் செக்மெண்ட்டில் போட்டுக்கிறோம். அந்த ரே வந்து போய்கிட்டே இருக்கிறதுனால அதை ஏபின்னு சொல்லிக்கிறோம். மேடம் 2 பாயிண்ட் இருக்குனாலும் அந்த ரே ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் ஏ தான். ஸோ ஏ தான் அதோட எண்டு பாயிண்ட்டாக இருக்கும், பி கிடையாது. ஓகேவா? ஸோ நேம் கொடுக்கறதுக்காக ஏபின்னு சொல்லிட்டு ரேஸ் போட்டிருக்கோம். ஆனால் இது லைன் செக்மெண்ட். இந்த ஏபிங்கிறது என்னது? லைன் செக்மெண்ட். ஸோ அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இதில் பியில் ஸ்டாப் ஆகலை, அதனால இதை ரேன்னு சொல்லியிருக்கோம். இன்கேஸ் இது ஸ்டாப் ஆயிருந்தது அப்படின்னா இதை கண்டிப்பாக நம்ம ரேன்னு சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் இதை லைன் செக்மெண்ட்டு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஏபிங்கிறது 2 எண்ட் பாயிண்ட் வச்சு இருக்கு, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இதை லைன் செக்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், மெஷரிங் அண்ட் ஆங்கிள். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ஆங்கிள் இஸ் கால்ட் எ ப்ரொடக்டர். ப்ரொடக்டர் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம காம்பஸ் ஒர்க்ஸ் நிறைய பேர் வச்சிருப்பீங்க, காம்பஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ப்ரொடக்டர்னு ரவுண்டாக, அதாவது ஹாஃப் செமி சர்க்கிளாக ஒரு ஃபிகர் இருக்கும், பார்த்துருந்துருப்பீங்க. அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும், அப்படி தானேம்மா? பாருங்க, இதுதானே ப்ரொடக்டர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். இந்த கீழே இருக்க இதை பார்க்காதீங்க, இந்த எல்லோ கலரை பார்க்காதீங்க, இந்த இதை மட்டும் பாருங்க. இதுதான் உங்களுடைய ப்ரொடக்டர். இந்த ப்ரொடக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, சென்டரா ஒரு லைன் இருக்கா? இந்த லைன் வந்து என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் த லைன். ஓகேவா? ப்ரொடக்டரோட சென்டர் பிளேஸே இதுதான். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த ப்ரொடக்டர்ல 2 பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே 180 டிகிரி முடிஞ்சிருக்கும், இங்கேயும் 180 டிகிரி முடிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் த ப்ரொடக்டர் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா 360 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். இது ஹாஃப் ரொட்டேஷன் தானமா, பாதி ரொட்டேஷன் முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி இன்னொன்று இங்கே வச்சோம் அப்படின்னா இது ஒரு சர்க்கிள் தானே. ஸோ 360 டிகிரி கிடைச்சிரும். அந்த 360ல பாதி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 180 டிகிரி. ஸோ அதனால அந்த ப்ரொடக்டரோட ஆங்கிள் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்னா 180 டிகிரியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த 180 டிகிரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து 90 டிகிரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு இது ஒரு லைன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு லைன். அந்த லைனில் கரெக்டாக அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் வந்து நீங்கள் வைக்கிற பாயிண்ட்டில் இந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். வச்சுட்டு இருக்க லைனை நமக்கு தெரியும் இல்லையாமா, 2 ரே அதோட காமன் எண்ட் பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிறது தான் என்னது, உனக்கு ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி தானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, அதை ஏன் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ல எங்கனாலும் நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கலாம். இன்கேஸ் இங்கே கூட நீங்கள் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? ஸோ எங்கனாலும் வச்சுக்கலாம். நான் அதை பீன் மார்க் பண்ணி ரே மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு 60 டிகிரியை நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரியா? அந்த 60 டிகிரியை எப்படி ப்ரொடக்டர் வச்சு மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லிசன்மா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண லைன். அதாவது ஏங்கிற ஒரு பாயிண்ட், சிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். அப்படி தானே? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது உங்களோட ப்ரொடக்டரில் த சென்டர் ஆஃப் த லைன், அதாவது இந்த ப்ரொடக்டர் இருக்குது அப்படின்னா இதில் இந்த சென்டர் ஆஃப் த லைன் பார்த்தீங்களா, இந்த லைனை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்டோட மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ்னா சேர்த்து வைக்கணும், அப்படி தானே? ஸோ அதே தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் ஆஃப் த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு சென்டர் ஆஃப் த லைன் இருக்கும். சரியா? இந்த லைனை இந்த பாயிண்ட்டுக்கு நேராக வைக்கணும். சரியா? இந்த இருக்கா, அதாவது இது வந்து உங்களோட ப்ரொடக்டரோட லைனு. ப்ரொடக்டர் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொடக்டர் முடியக்கூடிய இடத்த தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இருக்குது. இந்த ப்ரொடக்டர் வந்து இந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு. புரியுதா? உங்களுக்கு தெரியுதா? இந்த இடம் வந்து உங்களுக்கு கிளாஸாக இருக்கும். அந்த கிளாஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் லைன் இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு டார்க் லைன் இருக்கும். அந்த டார்க் லைன் தான் இந்த லைன். இந்த இருக்கா, இந்த டார்க் லைன் தான் இந்த லைனு. அந்த லைன் வந்து நீங்கள் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்காங்களா, ஏசி அப்படிங்கிற லைனோட சேர்ந்த மாதிரி இருக்கணும், மெர்ஜ் ஆகி இருக்கணும். பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒன்று போல் தெரியணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு
இந்த சைடு தானே லைன் இருக்குது, அப்போ இந்த சைடு தான் 0ன்னு ஆரம்பிக்கணும். இந்த சைடு தானே லைன் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று இந்த சைடு பார்க்கல, இந்த சைடு லைன் இருந்துச்சுன்னா இந்த 0வை பார்க்கணும். நீங்கள் பார்க்குறது இந்த லைனில் தான், ஸோ இந்த லைனில் தான் மெர்ஜாய் வச்சுருக்கீங்க. அப்போ இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 0, இந்த 0வை பார்க்கணும். நம்ம 60 டிகிரி மார்க் பண்ணணும். ஸோ 0, 10, 20, 30, 40, 50, 60. பார்த்தீங்களா, அந்த 60 வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இதுதான் என்னது, இப்படி தான் நீங்கள் அவங்க என்ன கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இந்த மாதிரி 70 டிகிரி மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாருங்கள், இங்கே 60 டிகிரி இருக்காமா, இதுக்கடுத்து இங்கே தான் 70 டிகிரி இருக்குது. அப்போ இந்த 70 டிகிரிக்கு நேரம் இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் தானே கொஞ்சம் நீளமாக இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த லைன் தானமா கொஞ்சம் நீளமாக இருக்குது. இந்த 70 டிகிரியில் பாருங்கள், இந்த லைன் தானே கொஞ்சம் நீளமாக இருக்குது. அந்த லைனுக்கு நேராக மேலே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு உங்கள் ப்ராடக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். லைன் ட்ரா பண்ணிவிட்டு கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் மெஷர்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லைன் ட்ரா பண்ணியிருந்தோம், உங்கள் ப்ராடக்டரை ப்ளேஸ் பண்ணிங்க. ப்ராடக்டர் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, அதோட சென்டர் ஆஃப் த லைன் இந்த பாயிண்டில் இருந்தது. அதில் இருக்கக்கூடிய இது வந்து, அதாவது ப்ராடக்டர் ஆக்சுவலாக இப்படி இருக்கும், அதோட பேஸ் லைன் இங்கே இருக்கும். ஆனால் அந்த சென்டர் ஆஃப் த லைனோட ஜாயிண்டாக இருக்க லைன் இதோட மெர்ஜாக இருந்தது. 60 டிகிரி மார்க் பண்ணி பாயிண்ட் வச்சோம். பாயிண்ட் வச்சுட்டு என்னமா பண்ணோம், அதை எடுத்துகிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ அந்த லைனை ஆரோ மார்க் கட்டாயம் போட்டிருக்கணும், இந்த ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் இருக்கணும். அண்ட் தென் இந்த ஆங்கிளை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கணும். இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணுறத நம்ம இந்த மாதிரி கொடுத்து அதில் நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணமோ அதை போட்டிருக்கணும். சரிம்மா, இப்போ இது ஓகே, 60 டிகிரி மார்க் பண்ணோம், 70 டிகிரி எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ 155 டிகிரி கொடுத்துருக்காங்க, எப்படிமா மார்க் பண்ணுறது பார்க்கலாமா? அதே சேம் ப்ராடக்டர் தான், நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ 150 டிகிரி பார்க்குறோம். பாருங்கள், இன்னர் ஸ்கேல் இது தான், இந்த இருக்கு பாருங்கள், இன்னர் ஸ்கேல் இது தான். 0, 10, 20 அப் டு 90, 100, 110, 120, 30, 40, 50. 150 இங்கே இருக்குமா, இந்த இருக்குது பாருங்கள். அப்போ இதோட இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே தான். ஸோ நம்மளோட பாயிண்ட் நம்ம எங்கே பண்ணுவோம், இந்த இடத்துல பண்ணுவோம். அப்படி தானேம்மா? கரெக்டாக அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல, அதாவது இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்டில் இருந்து உங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி இங்கே லைன் ட்ரா பண்ணணும். அப்போ உங்களோட லைன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதுதான் 150 டிகிரி. இப்போ இப்படி தாம்மா ப்ராடக்டரை யூஸ் பண்ணி ஆங்கிள் நீங்கள் இப்போ 50 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுங்கள் அப்படின்னாங்கன்னா ட்ரா பண்ணுங்கள், ட்ரா அண்ட் ஆங்கிள் ஆஃப் 50 டிகிரி அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். சரிம்மா, இப்போ டைப்ஸ் ஆஃப் அன் ஆங்கிளோட டைப்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் ஆங்கிளை பார்த்துடலாம். ஏன்னா ரைட் ஆங்கிளை வச்சுட்டு தான் மற்ற ஆங்கிளை நம்மளால மெமரி பண்ணிக்க முடியும். ரைட் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், எல் மாதிரி இருக்கா. இந்த எல் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஆங்கிள் கொடுப்பா. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆங்கிள் இருந்ததுன்னா கர்வ் ஷேப்பில் தான் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆங்கிளை டினோட் பண்ணுறதுக்கு, அப்படி தானே. ஆனால் இந்த ரைட் ஆங்கிளுக்கு மட்டும் எப்படி கொடுப்பாங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கொடுப்பாங்க. எந்த இடத்துல ஸ்கொயர் ஷேப் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல அவங்க சொல்லவே தேவையில்லை, அதோட ஆங்கிள் என்னது தான் 90 டிகிரி. ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள்னாலே அதோட ஆங்கிள் எவ்வளவுமா இருக்கும், 90 டிகிரி இருந்தால் அதை ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சரிம்மா, இப்போ நமக்கு 90 டிகிரிங்கிறது ரைட் ஆங்கிள்னு தெரியும். இப்போ அக்யூட் ஆங்கிள்னா என்னன்னா, இந்த 90 டிகிரிக்கு கம்மியா இருக்கணும். 90 டிகிரிக்கு என்ன இருக்கணும், கம்மியா இருக்கணும், லெஸ் தென் 90 டிகிரி. 90 டிகிரியை விட கம்மியாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள். இந்த ஆங்கிளை என்ன சொல்லலாம், அக்யூட் ஆங்கிள். இந்த ஆங்கிள் எல்லாமே 90 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1 டிகிரியில் ஆரம்பித்து 89 டிகிரிக்குள்ளே எந்த இது இருந்தாலும் அது அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்போ உங்கள் கையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக 90 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்கும். இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கும். இதை வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னால் கண்டிப்பாக லெஸ் தென் 90 டிகிரியாக இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள். கரெக்டாக 90 டிகிரி கரெக்டாக இருக்கணும். 91 டிகிரி கூட இருக்கக்கூடாது. 90 டிகிரினா அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை ரைட் ஆங்கிள்னு சொல்கிறோம். 90 டிகிரிக்கு அதிகமாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த 90 டிகிரி அப்படிங்கிறது இங்கே தானமா இருக்கும். 90 டிகிரினா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அப்படி தானே. 90 டிகிரினா இதுதான் உங்களுக்கு 90 டிகிரி இருக்கும். ஆனால் இந்த 90 டிகிரியை விட அதிகமாக போயிருக்கு பார்த்தீங்களா. அப்போ இதை என்ன சொல்லலாம், அக்யூட் ஆங்கிள்னு சொல்லலாம், விச் இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி. 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். சரியா?
greater than 90 degree அப்படின்னா அது acute obtuse angle சொல்லணும். சாரி, greater than 90 degree இருந்தா அது obtuse angle சொல்லணும். இதுதான் உங்களுக்கு 90 degree. இதை விட ஜாஸ்தியா இருக்கு, அதை வந்து என்ன சொல்லலாம்னா 90 degree. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 91 டிகிரியில் ஆரம்பிச்சு 179 டிகிரி வரைக்கும் இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா உங்கள் ப்ரொடக்டரை யோசிச்சு பாருங்களேன். ப்ரொடக்டர் இப்படி தானே இருக்கு, அதில் எவ்வளோ ஆங்கிள் இருந்துச்சு, 180 டிகிரி தானே இருந்தது. அப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா உனக்கு எவ்வளோ டிகிரி, 180 டிகிரி இருந்தால் அதை என்ன சொல்லலாம்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு லைனுமே ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தான். சரியா, நீங்கள் நார்மலாக வரையக்கூடிய இந்த லைன் செக்மெண்ட்டு, லைனு, ரே, இது எல்லாமே உங்களுக்கு 180 டிகிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்னது, திரும்புறது. இவ்வளோ தூரம் போயிடுச்சுல ஆங்கிள், இப்படி கொஞ்சமாக இப்படி திரும்பி வந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, அப்படித்தானே. ஸோ வெளிப்புறமாக எடுக்கணும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுக்கக்கூடியது இது வந்து என்னது, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். சரி, இந்த ஆங்கிளை டினோட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் தானே. இது எப்படி சொல்லுவோம், ஆங்கிள் EOF. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளையும் பண்ணி இதை மெஷர் பண்ணி இது எவ்வளோன்னு நம்ம போடணும். சரியா, எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு தெரியும் இல்லையாமா, ப்ரொடக்டரை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். ஒன் மோர் ஆங்கிள் தேர். இது வந்து கம்ப்ளீட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அதாவது ஃபுல்லாக முடிஞ்ச ஒரு சர்க்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கம்ப்ளீட் ஆங்கிள்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த அண்ட் ஒரு விஷயமா, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லலையா, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கண்டிப்பாக கிரேட்டர் தென் 180 டிகிரி, 180 டிகிரியை விட அதிகமாக தான் இருக்கும். பாருங்கள், ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்தால் தான் உனக்கு 180 டிகிரி, அப்படி தானே. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் உங்களுக்கு 180 டிகிரி. இந்த 180 டிகிரியை விட ஜாஸ்தியாக போயிருக்கு பார்த்தீங்களா, அதனால் இது கிரேட்டர் தென் 180 டிகிரியாக இருக்கும். லெஸ் தென் 360 டிகிரி. 360 டிகிரிக்கு கம்மியாக இருக்கணும், 180 டிகிரியை விட அதிகமாக இருக்கணும். இதுவும் அப்படிதாம்மா, 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும், அண்ட் 180 டிகிரிக்கு கம்மியாக இருக்கணும். சரியா, ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 180 அண்ட் லெஸ் தென் 90 டிகிரி. பாருங்கம்மா, இது கிரேட்டர் தென் 90 டிகிரி, 90 டிகிரிக்கு அதிகமாக இருக்கணும், லெஸ் தென் 180 டிகிரி, இந்த 180 டிகிரிக்கு கம்மியாக இருக்கணும். அதுதான் 91 டிகிரிலேருந்து 179 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடியது ஆப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும், இது கிரேட்டர் தென் 180 டிகிரி, 180 டிகிரிக்கு அதிகமாக இருக்கணும், லெஸ் தென் 360 டிகிரி, 360 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். அப்படின்னா இதை ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்கிறோம். எத்தனை டிகிரிமா, 180 டிகிரி. கம்ப்ளீட் ஆங்கிள்னா கம்ப்ளீட் ரொட்டேஷன் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இது 360 டிகிரி கரெக்டாக இருக்கணும். சரி, கரெக்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள்லாம் பாருங்கள். ரைட் ஆங்கிள் 90 டிகிரினா 90 டிகிரி கரெக்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா 180 டிகிரி கரெக்டாக இருக்கணும். கம்ப்ளீட் ஆங்கிள் அப்படின்னா 360 டிகிரி கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த நேம் கொடுத்துடணும். இப்போ ஈக்குவல் ஆங்கிள் ஆர் கன்கரண்ட் ஆங்கிள்னா மேக்ஸிமம் இதில் ஈக்குவல் ஆங்கிள்னு நம்ம யூஸ் பண்ணுறதை விட கன்கரண்ட் ஆங்கிள்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது இதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட நேமிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆங்கிள், இதோட ஆங்கிள் என்ன சொல்லுவோம், ஆங்கிள் AOBன்னு சொல்லுவோம், அது 50 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் POQன்னு சொல்லுவோம், அதுவும் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி. இப்படி இதோட நேமிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதோட ஆங்கிள் சேமாக இருந்தால் அந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்கரண்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா, மேக்ஸிமம் ஈக்குவல் ஆங்கிள்ஸ்னு நம்ம யூஸ் பண்ணுறதை விட கன்கரண்ட் ஆங்கிள்ஸ்னு தான் ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்மா செல்ஃப் ப்ராக்டிஸ் 12B. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், வாட் கைண்ட் ஆஃப் ஆங்கிள் இஸ் ஷோன் இன் ஈச் ஃபிகர். இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா கிளாக், அந்த கிளாக்ல 2 ஆர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த 2 ஆர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆர்ம்ஸில் இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக என்ன ஆங்கிளாக இருக்குமா, ரைட் ஆங்கிள், அதாவது இது 90 டிகிரியாக இருக்கும். வாட் கைண்ட் ஆஃப் ஆங்கிள் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்னு சொல்லணும், ரைட் ஆங்கிள். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், இதை பாருங்கள், இது எப்படி இருக்குது, அதாவது ரைட் ஆங்கிளை விட கம்மி, அதாவது 12ம் 3யும் இருந்தால் தானே இங்கே ரைட் ஆங்கிள், அப்படி தானே இருக்குது. இந்த 3யை விட கம்மியாக இருக்குது பாருங்கள், அப்போ 90 டிகிரியை விட இது கம்மியாக இருக்குது. அப்போ இதை என்ன சொல்லலாம், அக்யூட் ஆங்கிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சி ப்ராப்ளம் பாருங்கள், இது வந்து வெளிப்பக்கமாக போட்டிருக்காங்க, அதாவது இது வந்து இந்த மாதிரி இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை விட அதிகமாக இருக்குது. அப்போ இதை என்ன சொல்லலாம், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்கள், இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க, ஒரு லைனில் ப்ரொடக்டரை வச்ச மாதிரி இருக்குது, ப்ரொடக்டருக்குனாலே 180 டிகிரி தான். ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ இங்கே எழுதணும், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் புக்லேயே கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா, இந்த 5 சம்ஸையும் முடிச்சுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் ஆங்கிள் இஸ் மார்க்ட் இன் த ஃபாலோவிங்
பிக்சர். இந்த பிக்சர்ல என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க. இதை வந்து உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள்னு சொல்லலாம். இந்த 4th ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது அப்படி தானே. ஸோ இதோட ஆங்கிள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஆப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது, விரிவாக இருக்குது அப்படி தானே. ஸோ அதுக்கப்புறம் 3rd ஒன் பாருங்க, இந்த புக்கு இது பார்த்தாலே உங்களுக்கு ப்ரொடக்டர் ஷேப்பில் போட்டிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் இது எப்படி இருக்குது, 180 டிகிரி, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக இருக்குது. காம்பஸ் இது வந்து அக்யூட் ஆங்கிள் பார்த்தீங்களா, 90 டிகிரியை விட கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பை வச்சே நீங்கள் சொல்லிடலாம் இது வந்து என்னது, ரைட் ஆங்கிள். அதுக்கப்புறம் செகண்டாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, பி கொஸ்டின் பாருங்க. இது ஏ கொஸ்டின் நம்ம சொல்லிட்டோம். பி கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு அண்ட் விச் கேன் பி சேஞ்ச்டு. இதில் எது ஃபிக்ஸ்டாக இருக்கும், எது சேஞ்ச் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ ப்ராப்ளம் பாருங்க, இது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், இதை சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது ஃபிக்ஸ்டு, சரியா. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ்டு. செகண்ட் ஒன் சேஞ்ச் பண்ண முடியுங்களா, கேம்பஸை நீங்கள் விரிச்சு பார்த்துக்கலாம், எவ்வளோ நாள் அதோட ஆங்கிள்ஸ் டிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் சேஞ்ச் பண்ண முடியும். இது புக்கை நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம்லாமா, க்ளோஸ் பண்ணும்போது நம்மளோட ஆங்கிள்ஸ் மாற தானே செய்யும், இது ஃபிக்ஸ்டாக இருக்க முடியாது தானே. ஸோ இது சேஞ்ச்டு, இந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்ண முடியும். இது பீஸா, இந்த பீஸாவை நம்ம வேணால் கடிச்சு சாப்பிட்டா வேணால் இதோட ஆங்கிள் சேஞ்ச் ஆகும், அப்படியுமே வெட்டுறது தான். ஸோ இதை சேஞ்ச் பண்ண முடியாது, இருக்கிற ஆங்கிள் அப்படியே தான் இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்து ஃபிக்ஸ்டு, இதையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இது என்ன வளர்ச்சாமல் ஊற்ற முடியும், இது அப்படியே தான் இருக்கும், இது அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ இது ஃபிக்ஸ்டு, ஓகேவா. நெக்ஸ்ட் 3rd ப்ராப்ளம், ஹவு மெனி டிகிரிஸ் ஆர் தேர் இன் ஈச் ஆஃப் தீஸ். இதில் எவ்வளோ டிகிரி இருக்குது, ஹவு மெனி டிகிரிஸ் ஆர் தேர் இன் ஈச் ஆஃப் தீஸ். த ரைட் ஹவு மெனி ரைட் ஆங்கிள்ஸ் டஸ் த மினிட் சாரி பாருங்க, இந்த 3rd ப்ராப்ளம் பாருங்க, ரைட் ஆங்கிள்னா அதில் எவ்வளோ டிகிரி இருக்கும், 90 டிகிரி. ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி இருக்கும். கம்ப்ளீட் ஆங்கிள்னா இங்கே எவ்வளோ இருக்கும், கம்ப்ளீட் ஆங்கிள் உங்களுக்கு தெரியும் தானே, என்ன எவ்வளோ இருக்கும், 360 டிகிரி, சரியா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஹவு மெனி ரைட் ஆங்கிள் அப்படின்னு கேட்டுட்டு, டஸ் த மினிட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் டர்ன் இன் ஆர்டர் டு ரிட்டர்ன் டு தி ஒரிஜினல் பொசிஷன். ஸோ ஒரு கிளாக் யோசிச்சுக்கோங்க, 12 ஆரம்பிக்கிற கிளாக் திரும்பவும் 12க்கே போகுது, அப்போ அதோட ஆங்கிள் எவ்வளவு, அது அந்த ஒரிஜினல் பொசிஷன் என்னன்னு கேட்டா அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள், அப்படி தானேம்மா. ப்ராப்ளம்க்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ 12ல் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு லைன் வந்து திரும்ப அகைன் 12க்கு போகுது, அப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், ஃபுல் சர்க்கிள், சரியா. இதில் எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்குன்னு கேட்குறாங்க, சரியா. அப்போ முதல்ல 3க்கு வரும்போது ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா, இது ரைட் ஆங்கிள் 1ன்னு வச்சுக்கலாம். அண்ட் அகெயின் இங்கே இந்த 3 வந்து இப்படி திரும்ப இப்போ 6ஆக மாறுமா, அப்போ அகெயின் இங்கே ஒரு செகண்ட் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த 6 போயிட்டு அப்புறம் 7, அப்புறம் திரும்ப 8க்கு போகுமா, சாரி 9க்கு போகுமா, அப்போ இங்கே ரைட் ஆங்கிள் 3ன்னு வச்சுக்கலாம். இந்த 9ல் போயிட்டு அப்புறம் 10, 11 அகெயின் 12க்கு போகும், அப்போ இது ரைட் ஆங்கிள் 4ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதில் எத்தனை ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, 4 ரைட் ஆங்கிள்ஸ், அவ்வளோதான். ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனில் எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா 4 ரைட் ஆங்கிள் இருக்குன்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளம், டெல் வெதர் த ஆங்கிள் கிவன் பிலோ ஆர் அக்யூட் ரைட் ஆப்டியூஸ் ஸ்ட்ரைட். இது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்னு கேட்குறாங்க. 28ன்னு இருக்குது, இது கண்டிப்பாக 90 டிகிரியை விட கம்மியாக தானே இருக்குது. அப்போ இது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்னு சொல்லலாம், அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிடலாமா. நெக்ஸ்ட் இது 180 டிகிரி, கரெக்டாக 180 டிகிரி இருக்குது, அப்போ இதை ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிடலாமாம்மா. நெக்ஸ்ட் பாருங்க, இது 90 டிகிரி, அதை இதை ரைட் ஆங்கிள்னு சொல்லிடலாம். இது 190 டிகிரி, நல்லா யோசிச்சுக்கோ, 190 டிகிரி. இது 180 டிகிரியை விட, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை விட அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் கிரேட்டர் தென் 180, less than 360, 360 விட கம்மியாக இருக்குது. அப்போ இதை என்ன சொல்லலாம், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யோசிச்சு ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அண்ட் தென் இந்த ப்ராப்ளம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். அண்ட் 7th ப்ராப்ளம் பாருங்கள், ரைட் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ஃப்ரம் யுவர் கிளாஸ் ரூம். உங்கள் கிளாஸ் ரூமில் இருந்து ஏதாவது ரைட் ஆங்கிள்ஸுக்குன்னு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் போர்டு வந்து ரைட் ஆங்கிளில் தானே இருக்கும், அதோட ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஒவ்வொரு ஆங்கிளையும் பாருங்கள் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட், can 2 acute angle be put together to form a straight angle? Give reason for your answer with example. 2 அக்யூட் ஆங்கிளை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. லிசன்மா. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரைட் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க, 40 டிகிரி 50 டிகிரி, இது ஒரு செட் ஆஃப் ரைட் ஆங்கிள்ஸ். சரி, இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி தான் கிடைக்கும். சரி விட்டுருங்க. இப்போ அக்யூட் ஆங்கிள்னா என்னது, 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்கணும், 0 டிகிரிக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ ஹையஸ்ட் ரேஞ்சு நம்ம எடுத்துட்டாலே 89 டிகிரி,
சரியா? ரெண்டும் 89 டிகிரியாவே நீங்க எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே அக்யூட் ஆங்கிள் தான். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உனக்கு 178 டிகிரி தான் கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லணும் அப்படின்னா, அது எத்தனை ஆங்கிளா இருக்கணும்? 180 டிகிரியா இருக்கணும்ல? ஆனா இது 178 டிகிரி. இது வந்து எப்பவுமே லெஸ் தென் 180 டிகிரி தான். சரியா? ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை விட எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். அதனால 2 அக்யூட் ஆங்கிள் cannot form ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். 2 அக்யூட் ஆங்கிளை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அதுல ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் கிடைக்காது. பிகாஸ் இட் டிகிரியை விட கம்மியா தான் இருக்கும். லிசன்மா, இதில் எதெல்லாம் அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், எதெல்லாம் ஆப்டியூஸ் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுங்கிறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஒன் மோர் சம். சிக்ஸ்த் ப்ராப்ளம். நேம் த நம்பர் ஆஃப் ரைட் ஆங்கிள்ஸ் த ஹவர் ஹேண்ட் ஆஃப் த ஃபேஸ் டர்ன். இப்போ 12ல் இருக்குது உங்களோட ஹவர் ஹேண்ட். சரியா? ஹவர் ஹேண்ட் 12ல் இருக்குது. இது வந்து எதுக்கு வரணும்னா 3க்கு வரணும். ஸோ இப்படி வந்து இங்கே 3க்கு வருது. ஸோ இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் என்னதுமா? இங்கே எத்தனை ரைட் ஆங்கிள், நம்பர் ஆஃப் ரைட் ஆங்கிள் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் தானே இருக்குது. ஸோ 1 ரைட் ஆங்கிள் அப்படின்னு எழுதணும். சரியா? இந்த டயக்ராம் முக்கியம், இந்த ஆரோ மார்க்கும் முக்கியம். 12லேருந்து 3க்கு வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 12 to 12 டி ப்ராப்ளம். 12 இங்கே இருக்குது, அகெயின் திரும்ப 12க்கு இங்கே வரும். அப்படி தானே? ஸோ இங்கேருந்து ஃபார்ம் ஆகி இங்கே போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். அப்போது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்னாலே அதில் 4 ரைட் ஆங்கிள்ஸ் வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமிங் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சம்ஸை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், 6th ப்ராப்ளமில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஏவும் எல்லாமே ஹோம்ஒர்க் முடிச்சிருங்கம்மா. 6th ஏவும் டியும் நம்ம செஞ்சுக்கிறது ஹோம்ஒர்க். ஓகே, then we will meet in our next class. Thank you.